ஹாய். இன்னைக்கு பேச்சுலர்ஸ் கிச்சனில் மசாலா டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டீங்கிறது ஒரு சிம்பிளான ரெசிபி தான். இருந்தாலும் நிறைய பேர் இங்கே போனால் நல்ல டீ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கடைக்கெலாம் ஸ்பெசிஃபிக்காக டீக்காகவே போய் குடிக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது வீட்டில் இருக்கவங்களா இருந்தாலும் சரி, ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, டீ குடிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை ரொம்ப தலைவலியாக இருக்குது, டீ குடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க ஃப்ரெஷ் ஆகிறதுக்காக. மழை பெய்யும் போதோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகும்போதோ அப்படியெல்லாம் டீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது நம்மளோட டே டு டே லைஃப்பில். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல டீ வீட்லேயே போட்டால் அந்த சந்தோஷமே தனி தான். சரி, அதுக்காக நம்ம இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். நான் 1 கப் டீக்கு 3/4 கப் பாலும் 1/4 கப் தண்ணியும் எடுத்திருக்கேன். நீங்கள் திக்காக வேணான்னு நினச்சிங்கன்னா பால் 1/2 கப் எடுத்துகிட்டு தண்ணி 1/2 கப் சேர்த்துக்கலாம். அப்புறம் டீயில் நம்ம சேர்த்து போகிற மசாலாவுக்கு ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு ஏலக்காய், ஒரு பிஞ்ச் பட்டை பொடி. இது நான் பட்டையை அரைச்சி பொடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த பொடி இல்லைன்னா நீங்கள் ஒரு சின்ன பீஸ், இந்த இஞ்சி அளவுக்கு ஒரு பீஸ் பட்டையே சேர்த்துக்கலாம். இது உங்களோட விருப்பம்தான். இந்த 3யுமே ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை இதில் ஏதாவது 2 ஏதாவது 1 அந்த மாதிரியில் ப்ளைன் டீ அந்த மாதிரி கூட பண்ணலாம். மசாலா டீனா இந்த 3ம் நம்ம ஆட் பண்ணுவோம். இது இஞ்சியும் ஏலக்காவும் நம்ம தட்டி சேர்த்தணும். இதில் இது ஆல்ரெடி பொடிச்சு வச்சுருக்கிறது தான், அதனால் இந்த 2யும் தட்டி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த 1/4 கப் தண்ணியை கொதிக்க வச்சிடலாம். இந்த தண்ணி கொதிச்சோடனே இதில் 2 டீஸ்பூன் சர்க்கரை, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இந்த டீ தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் இந்த இஞ்சியும் ஏலக்காவும் தட்டி வச்சுருக்கேன், அதோட இந்த பட்டை பொடியும் சேர்த்து இதோட கலந்துடலாம். இதெல்லாம் நல்லா கலந்ததும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற 3/4 கப் பாலை இதோட சேர்த்து கொதிக்க விட்டுறலாம். இது இப்படி பொங்கி வரும்போது அடுப்பை சிம் பண்ணிடலாம். சிம் பண்ணிவிட்டு ஒரு தடவை இதை நல்லா கலக்கிடலாங்க. இது ஒரு 1 நிமிஷம் இந்த மாதிரி சிம்மில் கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த கலர் நல்லா திக்காக இருக்குது, பொங்கி வரும்போது இருந்ததை விட. அதுக்காக தான் நம்ம சிம்மில் வச்சு 1 நிமிஷம் கொதிக்க விடணும். இப்போ இதை ஃபில்டர் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற்றிக்கணும். நல்லா நுர ததும்ப ஆற்றணும். எவ்வளோக்கு எவ்வளோ நுர வருதோ டீயில் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் டீ. சுவையான மசாலா டீ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.